ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பிகைனர்ஸ் கூட கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி கட் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ராய்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு வச்சு 1 இன்ச்சுக்கு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. ப்ளவுஸோட அளவு பேக் சைட்லேருந்து ஸ்டிச்சிங்கோட அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு நீங்கள் எவ்வளோ பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே கட்டிங்கில் நம்ம ஆம்ஹோல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது இல்லாமல் நம்ம ஃப்ரண்ட்டு நெக்கு தனியாக, பேக் நெக்கு தனியாக, ஹைட்டு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்ட்ரு நெக்கு 2.5 இன்ச் வைக்கிறேன். ஷோல்ட்ரு ஸ்டிச்சிங்லேருந்து அலவன்ஸ் விட்டு மார்க் பண்ணுறேன். இந்த நெக்கு பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வச்சு திருப்புறனால நான் அதே அளவு வச்சுருக்கிறேன். ஷோல்ட்ருக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நான் மார்க் பண்ணல. அப்புறம் ஆம்ஹோல் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளவுஸ்லேயும் ஆம்ஹோல் அளவு எக்ஸாக்டாக அதே அளவு நம்மளுக்கு கிடைக்காது. கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆம்ஹோல் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஆம்ஹோல் நான் 5.5 வைக்கிறேன். அவங்க அந்த ப்ளவுஸில் இருந்த அளவு பார்த்திங்கன்னா சைடில் டாட்டெல்லாம் பிடிச்சிருப்பாங்க. அதனால் அதோட ஆம்ஹோல் அளவு நம்மளுக்கு கரெக்டாக வராது. அந்த மார்க்கிங் பார்த்திங்கன்னா 1.25 வச்சு ஆம்ஹோலோட ரவுண்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 மெத்தடில் நான் ப்ளவுஸோட சுற்றளவு, செஸ்ட்டோட அளவு மார்பு சுற்றளவு நான் எடுப்பேன். அதில் ஒரு மெத்தட் இதில் நான் காமிச்சிருப்பேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது நீங்கள் நெக் அளவு என்ன வைக்கிறீங்களோ அதிலிருந்து நம்ம அடித்து திருப்புவோம்ல, அதில் ஒரு 1/4 இன்ச் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இழுத்து வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிளாத் வருதோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லீவோட அளவு வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இது நம்மளுக்கு கரெக்டாக வரணும். வந்துச்சுன்னா ஓகே. ப்ளவுஸு பாடியுமே ஸ்லீவும் மிட் பாயிண்டில் மீட் ஆகுது. அப்போ நம்மளுக்கு ஓகே, கரெக்டான கட்டிங் தான், ஆம்ஹோல் அளவு இருக்குது அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் உங்களுக்கு கட்டிங் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு சிம்பிளான மெத்தடில் நான் சொல்லி கொடுக்குறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சின்ன டவுட் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது கஸ்டமருக்கு தைச்சி போடும்போது கண்டிப்பாக லூஸ் அண்ட் டைட் வரும். நம்ம கிளாத் எந்த